ரூமட்டாய்ஸ்டு ஆர்த்ரைட்டிஸோட அடுத்த நிலைக்கு பேர் கீழ்வாத நோய் அப்படின்னு பெயர். கீழ்வாதம்னா ஜாயிண்ட் பெயின், எல்லா ஜாயிண்ட்லையும் வரக்கூடிய வீக்கம், எரிச்சல், வலி, அதோடு சேர்ந்து வரக்கூடிய மூட்டு சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் அதெல்லாம் கீழ்வாத நோயில் வருது. இது ஆயுர்வேதத்திலையும் இதே தான், இந்த வாத நோய் அப்படின்ற பெயர் தான் வருது. இது பொதுவாக யாருக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப உஷ்ண பிரதேசத்தில் இருக்கிறவங்களுக்கு, இப்போ நம்ம தமிழ்நாடு மாதிரி ஒரு இடத்துல உஷ்ணமான பிரதேசத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த நோய் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. பெரும்பாலும் ஜெனட்டிக்காக வர்றதுக்கும் வாய்ப்பு உண்டு. இப்போ என்னோட தாத்தாவிலிருந்து பையனுக்கு, பையன்லேருந்து பேரனுக்கு மாதிரியான ஒரு தொடர்ச்சி மூலமாகவும் இது வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. சரி, இந்த நோயில் கவனிச்சு பார்த்தா தெரியும், அனிவர்சரி ரியாக்ஷன் சொல்லுவாங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட நிகழ்ச்சி அந்த குறிப்பிட்ட நாளில் ஒரு 10 வருடத்துக்கு முன்னாடி ஒரு துன்பகரமான நிகழ்ச்சி ஒருத்தருக்கு நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஜூன் மாதம் 10ஆம் தேதி அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு அப்படின்னா, ஒவ்வொரு ஜூன் மாதம் 10ஆம் தேதி வரும்போதும் அதற்கு 8ஆம் தேதி 9ஆம் தேதி 2 நாட்கள் முன்னவே இந்த மாதிரியான இடங்களில் பெயின் வர ஆரம்பிச்சிடும். இந்த அனிவர்சரி ரியாக்ஷன் நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய குறிப்பிட்ட தகவல் சார்ந்த நோய்கள் நம்ம உடம்புக்குள்ள சிலது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த வகையில் இந்த ரூமட்டாய்ஸ்டு ஆர்த்ரைட்டிஸ்னு சொல்லக்கூடிய இந்த நோயும் ஒரு தகவலை உள்ளுக்குள்ள, ஒரு துன்பகரமான தகவலை உள்ள சேகரித்து வச்சிருக்கோம். அந்த சேகரித்து வைக்கப்பட்ட சப்ரஸ்டு எமோஷன், அடக்கி வைக்கப்பட்ட உணர்ச்சி இருக்கு இல்லையா, அந்த உணர்ச்சி ஒரு குறிப்பிட்ட நாளில் தூண்டப்பட்டு வரக்கூடிய, உடல் முழுவதும் வரக்கூடிய பெயின், அது ஒரு நிலை.